எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நம்ம இப்போ வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வெளியில் போயிட்டு நல்லா வெளியில் சாப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு புது வீடியோட நான் பார்க்குறேன். வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சமாக டால்டாவும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக அந்த அன்னாசிப்பூ, கொஞ்சமாக வந்து பட்டை இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 2 லவங்கம் இந்த அளவுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ண வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் வதக்கிடலாம். சப்போஸ் பிரியாணி இல்லாமல் வேறு எதுக்காவது நம்ம வதக்கணுன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். ஆனால் பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் எந்த டைப் ஆஃப் பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப நல்லா வரும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு எப்பயுமே தக்காளி ரொம்ப வந்து குழன்னு வதக்கி எடுக்க மாட்டேன். ஸோ வந்து தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். நான் ஏன் கல் உப்பு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ தக்காளி நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் கல் உப்பு போட்டிங்கன்னா. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கேரட்டு, 3 உருளைக்கிழங்கு, ஒரு 15 பீன்ஸ் இது எல்லாமே எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காய்கறி வந்து ரொம்ப நேரமாக இதில் குக்காகி வேகணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் குக் பண்ணாலே போதும். கொஞ்சம் ஒரு 25% குக் ஆனாலே போதும். இதில் வந்து நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீல் மேக்கர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லஞ்சுக்காக நான் செஞ்சு கொடுக்கறதுனால மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 kg அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் 2 kg அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சிக்கன் பிரியாணி இதில் செய்யணுன்னா நம்ம 1 kg அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா நம்ம வந்து 2 kg அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல. அதோட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதை நான் வந்து உங்ககிட்ட காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வந்து வீடியோ போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து காரப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான காரத்தை நான் எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணினா பச்சை மிளகா வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். அதனால தான் நான் பச்சை மிளகா கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கறி மசாலா, கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சமாக பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செஞ்சிங்கன்னா கறி மசாலா, கரம் மசாலா, இன்னும் வந்து பட்டையெல்லாம் நீங்களே ஓனாக வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு அவ்வளோ வேணாம். இப்போ வந்து நமக்கு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரைஸை நம்ம போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நம்ம வந்து ரொம்ப பதமாக கிளறி விடணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போய்ட்டு அழுத்தி கிளறினா நமக்கு வந்து ரைஸ் நல்லா உடஞ்சி வந்துடும். ஸோ நம்ம பதமாக கிளறி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% நமக்கு வந்து பிரியாணி குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன லெமன் வந்து எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் திருப்பி புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் எடுத்து தூவிக்கலாம். புதினா மல்லி தூவிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் போட்டு எடுத்துட்டா பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா நமக்கு அரிசிலாம் உடையாமல் நல்லா பல பிரியாணி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.